மாலை வணக்கம். இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்கணும்னா பால் ஏடு எடுத்து வச்சுட்டேன். ஒரு 20 days இருக்கும். இதை எடுத்து ஃப்ரீசரில் வச்சுருந்தோம். நைட் எடுத்து ஃப்ரிட்ஜிலேருந்து வெளில எடுத்து வச்சிட்டோம். தப்பு ஃப்ரீசரில் எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம். பால் ஏடு டெய்லி நாங்கள் ஒரு 1.5 லிட்டர் பால் வருவோம். அதோட ஏது ஒரு 20 நாள் எடுத்து வச்சு இதை வந்து எப்பயுமே நாங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டோம். எடுத்து வச்சுருந்து இதை வந்து மிக்சியில் அடித்து வெண்ணெய் எப்படி எடுக்குதுன்னு காட்டுறாங்க. வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஹலோ, ஹாய், வணக்கம். இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பால் ஏடு எடுத்து வச்சுருக்கோம். அதுலேருந்து நெய் எப்படி காசுன்னு உங்களுக்கு நீங்கள் செஞ்சு காட்டுறாங்க. இந்த ஏடு வந்து ஒரு பால் நாங்கள் டெய்லி வாங்குறோம்ல, அதுலேருந்து டெய்லி நாங்கள் எடுத்து வைக்கிறது 1.5 லிட்டர் வாங்குவோம். அதுலேருந்து 20 நாள் இது சேர்ந்த ஏடு ஃப்ரீசரில் வச்சுருந்து காய்ச்ச போகிற அன்னைக்கு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். வாயிலாம் போலது வாங்கி இது எப்படி எடுத்தாரு பார்க்கலாம். இதை வந்து நான் எப்படி செய்யறேன்னு காட்டுறேன். நான் இதோட மெத்தடை எப்படின்னு தெரியல. நான் செய்வேன் இப்படிதான். இதை வந்து மிக்சியில் போட்டுருவோம். மிக்சியில் போட்டு ஐஸ் வாட்டர் தண்ணி ஊற்றி இதை வந்து அடிக்கணும். இப்போ அடிச்சாச்சா? அடிச்சோடனே நல்லா வெண்ணெய் இப்படி வந்துடும். இது பாருங்க எப்படி வருது அழகா வருதா. இதை எடுத்து ஐஸ் தண்ணியில் போடணும். அப்போதான் அது வந்து உங்களுக்கு கரையாமல் இருக்கும், கட்டியாவே. அடிச்சோடனே மிக்சியில் ஐஸ் தண்ணி ஊற்றி தான் அடிக்கணும். நார்மல் தண்ணி ஊற்றினா இதை போல வெண்ணெய் வராது, கரண்டு வாயில வர போல சூப்பராக இருக்கும். அடுத்தது திரும்பியும் ஐஸ் வாட்டர் ஊற்றி இந்த ஏடு எடுத்துள்ள போய் வாவ். ஆனா அப்பெல்லாம் எப்படிதான் அந்த பானையை வச்சு கிடைவாங்கள, இதுல இவ்வளவு நேரம் அடிச்சு ஸ்பீடா ஓடுறதுல அடிச்சு அதெல்லாம் ரொம்ப நேரம் ஆகும் கடையறதுக்கு. இவ்வளவு இதாகுது. அதுல எப்படின்னா கடைச்சி எடுக்கிறாங்களோ தெரியல, கையால கடையுது. பிரெட் இருந்தா அப்படியே வெண்ணெயில் வச்சு அப்படியே ரோஸ்ட் பண்ணி சாப்பிடலாம். இந்த வெண்ணெயை எடுத்த உடனே இது ஒரு 3 டைம் நல்லா கழுவணும். கழுவுனா தான் அந்த இதை திரும்பியும் ஐஸ் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணணும் ஒரு 3 டைம். ஏன்னா நம்ம அது வந்து புளிச்சிருக்கும் இல்லையா, ஏடு எடுத்து வச்சு மோராயிருக்கும் அடிக்கணும். அதனால் இதை 3 டைம் வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி இவ்வளோ வெண்ணெய் போட்டு ஐஸ் தண்ணியில் தான் போடணும். அப்போ தான் அது கரையாமல் இருக்கும். இந்த டைம் கொஞ்சம் தான், முன்னாடிலாம் நிறைய எடுக்கும்.
உனக்கா ஆமாம், ஸ்மார்ட் வாட்ச் ஒன்று. ஐயோ ஓபன் பண்ணலாவா ஃப்ரீயாவா ஆமாம், ஃப்ரீ. எப்படி இல்லை ஏதோ ஆஃபர் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க. அதில் வந்து ஒரு கோடு அனுப்பிச்சாங்க. கோடை வந்து அதில் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் அமௌண்ட் வந்து 0ன்னு காமிச்சது. ப்ளேஸ் பண்ண சொல்லிச்சு. அதை ப்ளேஸ் பண்ண வந்துடுச்சு. வா ஓபன் பண்ணலாம். கிஃப்ட்னு ஒன்று வந்தாலே அதை பிரித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறது தானே ஆசையாக இருக்கும். ஸ்மார்ட் வாட்சா? அது எப்படி கொடுக்குறானோன்னு தெரியலையே ஃப்ரீயா. சின்ன கிஃப்டாக இருந்தாலும் அதுவும் கிஃப்ட்டுன்னு ஒன்று கொடுத்துட்டாங்களே அது ஜாலியாக இருக்கும் ஓப்பன் பண்ண. ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 6000 ருபீஸ். என்ன சொல்கிறா? உனக்கு அந்த அளவுக்கு உனக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. சீக்கிரமாக ஓப்பன் பண்ணுறார்கள். ஆவலாக இருக்கிறேன் அதை பிரித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். வாவ், என்ன கலரு? பிளாக்கா? ஏய் ஓகே, சூப்பராக இருக்குது. அது எப்படி எல்லாருக்கும் கொடுப்பாங்களா? செலக்டட் தான். ஓ, அதில் நமக்கு லக் அடிச்சுக்கிட்டாட்டு இப்படிலாம் நமக்கு என்னைக்குமே லக்கே வராது. இதுக்கு மேலே வரும். இது செம்மையாக இருக்கிறார்கள். கட்டுறார்கள், இந்த பொண்ணான கையில் கட்டுறார்கள். இது என்னன்னு பார்க்கலாம். ஏய் கட்டு ஃபஸ்ட்டு. இப்படி காட்டிக்கிட்டே இருக்கிற என்ன கையை. சார்ஜர் காட்டு. இது ஒன்று ஸ்மார்ட் வாட்சில் என்ன ஒன்று பிரச்சனைனா சார்ஜர் போட்டுக்கிட்டே இருக்கணும். அதுதான் டென்ஷனா. கட்டுறாங்க. இந்த பொன்னான கையில் பொன்னான கையால் கட்டு. கோல்டில் வளையல் தான் வாங்கி போட மாட்டேன். ஃப்ரீயாக அந்த வாட்சாவது கையில் கட்டு. வா சூப்பராக இருக்கிறாங்க. சரி ஓகே டன். அங்கே நெய் நாச்சதில்லை. இவங்க எல்லாம் ஊறிச்சு. வெறும் நல்லா காஞ்சி வரணும். அப்பா ஐஸ் விற்பாங்க. அவங்க நாங்கள் ஐஸை பண்ணி ஐஸ் கட்டி இருக்குள்ள அந்த பாக்ஸ்குள்ள அதை வந்து கொட்டுவாங்க பாரு. அது எப்படா அவங்க வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருக்கும் சின்ன வயசுல. வந்து கொட்டோன்னு அந்த ஐஸ் தண்ணி நின்று விளையாடுறது, இந்த ஐஸ் கட்டி எடுத்து வச்சுக்கிட்டு கடிச்சு கடிச்சு சாப்பிட்றது. அது ஒரு ஜாலியாக இருந்தது அப்போலாம். இப்போலாம் யாரும் அதுக்குள்ள விளையாடுறதே கிடையாது. இப்போலாம் டிவி ஃபோன் இதுதான். இங்கே பேசிட்டு இது பீஞ்சில் போச்சு. நாளைக்கு வந்து இந்த டாஸ்க் நம்ம பண்ணுறோம். நீ ஐஸ் கட்டியை வச்சுக்கிற கையில் யார் ரொம்ப நேரம் ஐஸ் கட்டி வச்சுக்கிறாங்கன்னு பார்க்கணும். என்ன சொல்கிறேன்? ஓகேவா? நல்லா ஓகே சொல்லு. அதை நம்ப முடியாது. தலை இப்படி இப்படி ஆட்டினா சரி. இது வந்து லேட் ஆகும், கொஞ்சம் லேட் ஆகும். இது வந்து நல்லா உருகி நல்லா காஞ்சி வருது தெளிவானோன்னு நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் இங்கே நிலாக்கு இது நல்லா தெரிஞ்சு தெளிவா வந்துட்டா இதை போல நொறைய வருதா? இதெல்லாம் பெரிய பெரிய பபிள்ஸா வரும். என்னங்க சிரிக்கிறீங்க? நான் பேசுறத பத்தி ஆகி சிரிக்கிறாங்க. தெளிவா பெரிய பெரிய பபிள்ஸா வந்துச்சா நல்லா தெரிஞ்சுட்டு பாருங்க. இது இப்படி தீஞ்சு போற மாதிரி வச்சிடக்கூடாது. ஏன்னா நான் அடிக்கடி அதுக்கு பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ வந்து இதை இறக்க போகும்போது
இந்த நுரையெல்லாம் அடைக்குமா இந்த இறக்கும் போது கருவேப்பிலை போட்டுருணும். கருவேப்பிலை போடுவாங்க, இந்த முருங்கைக்கீரை கூட போடுவாங்க. முருங்கைக்கீரை இல்லை, அதனால கருவேப்பிலை போடுவாங்க. இது செஞ்சு முடிச்சுட்டு வேற சாப்பாடு செய்யணும், புளி சாதம். எப்படி செய்யணும்னு தெரியல. பாரு அது வெளியே வந்துச்சா? இங்க பாருங்க எவ்வளவு நெய் வந்துருக்குது. நான் வேற தெளிவா பேச மாட்டேன்னு வேற சொல்றாங்க. என் பேச்சு அப்படிதான். நான் ராகு சொல்றேன், எப்படி ராகுல பேசுவேன்? இப்படிதானே பேசுவேன். என்னடா தலை ஆட்டுற, வாய் வந்து நீ பேச மாட்டியா? கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஆஃப் பண்ணிட்டோம்னா இது அப்படியே இந்த நுரெல்லாம் அடங்கி தெரிஞ்சிடும். அடுத்தது நான் சாப்பாடு செய்ய போறேன். பாய். ரிவ்யூ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்புறம் ராகுல் தேங்க்யூ. அடுத்து ஏதாவது சொல்லணும். இதை போல நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த நெய் நான் ரொம்ப டேஸ்டா இருக்குது. நாங்கள் வீட்டில் தான் நெய்யே செய்வோம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்களுக்கு உங்களுடைய ஆதரவு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ. பாய். இங்கே பாருங்க, நான் காய்ச்சின நெய் காட்டுறேன். கிட்ட வர இவ்வளோ நெய் வந்துருக்கு. இது பாருங்க, மணல் மணலா ஜிஆர்பி நெய்ங்கிற மாதிரி மணல் மணலா நான் காய்ச்சின நெய். சூப்பரா இருக்கா? நெய் சாப்பிட்ற அடிச்சலாம். நெய் என்னக்கா கிட்ட கட்டியா? நான் காய்ச்சின நெய். இது யார் காய்ச்சினது? அம்மா. சொல்லு, அம்மா சொல்லு. நெய் மட்டும் நிலாப்படி நல்லா சாப்பிடும். மற்றதுக்கு தான் வாய் காட்டாது. போதும். தேங்க்யூ.